இப்போ இப்போ ஓகே. அந்த சைடுல இந்த ஓப்பன் ட்ரீயும் க்ளோஸ் பண்ணி அதான். ஓகே. அடுத்து எதை பார்க்கலாம்னா கிளாஸ். ES6ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இன்ட்ரடக்ஷன் இதுவும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது முன்னாடி இதுவுமே வேற மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கிளாஸ் வச்சு அச்சீவ் பண்ணலாம். கிளாஸ்ன்றது என்னன்னா வே டு கிரியேட் ஆப்ஜெக்ட் டெம்ப்ளேட், அது கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கிரியேட் பண்ணி அதுலேருந்து டைனமிக்காக வந்து we can build ஆப்ஜெக்ட்ஸ். முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைனமிக்காக எனக்கு வந்து பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னா கிளாஸ்லாம் இருக்காது, ஃபங்க்ஷன் தான். பர்சன் this dot name equal to நேம்னு பாஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன வேணா பாஸ் பண்ணிக்கலாம். பேர் என்ன, நேம். ஏஜ். இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்படிலாம் பண்ணலாம். ஓகேங்களா? முன்னாடிலாம் இப்படி பண்ணலாம். நியூ பர்சன், இது என்ன ஃபங்க்ஷன் தானே, நீங்கள் என்ன இது மாதிரி பண்ணுறீங்கன்னா, ஆமாம் இது கன்ஸ்ட்ரக்டர் பேட்டர்னும் ஒன்று இருந்தது, இதுதான் அது. அதாவது நீங்கள் இது ஃபங்க்ஷனாக கால் பண்ணிங்கன்னா இங்கே எரர் வந்துடும். தெரியுதுங்களா? ஏன் எரர் வரும் சொல்லுங்கள். இதை ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக கால் பண்ணிங்கன்னா எரர் வந்துடும். இது வந்து திஸ் இஸ் நாட் ஒரு ஃபங்க்ஷனையே கிளாஸாக கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. இந்த மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. ரீசன் சொல்லுங்கள். அது டிஸ் பாயிண்ட் பண்ணுங்க, ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணுங்க. விண்டோ இது வந்து எதை பாயிண்ட் பண்ணுங்க? திஸ் வந்து இப்போ எதை பாயிண்ட் பண்ணோம்னா அன்டிஃபைன்ட பாயிண்ட் பண்ணும். ஏன்னா யூஸ் ஸ்ட்ரிக்ட் மோட்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் கால் இது ஃபங்க்ஷனுக்குள்ள திஸோட வேல்யூ என்னது, இது எரர் வந்துடும். ஏன்னா திஸ் டாட் நேம் போட்டிங்கன்னா திஸ் அன்டிஃபைன்டு எரர் வந்துச்சு பாருங்க. புரியுதுங்களா? அதனால வந்து இது ஒர்க் ஆகாது. ஆனால் வந்து இதை கன்ஸ்ட்ரக்டர் பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். அதாவது நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணீங்கன்னா இந்த திஸ்க்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும் பாருங்க, ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இது திஸ் இஸ் ஈக்குவல் டு ரிட்டர்னிங் ஒரு ஆப்ஜெக்ட் தான். நார்மலாக உள்ள இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இது மீனிங். ஓகேங்களா? அதாவது இப்படியும் இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் பேட்டர்ன் வாங்க. முன்னாடிலாம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியும் பண்ணலாம், ஆர் இப்படியும் பண்ணலாம். ஓகேங்களா? ரிட்டர்ன் பண்ணதில்ல கால். ஓகே, இப்படியும் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ண வரும். ஓகே, ஸோ எனிவே இப்படியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபேக்டரி பேட்டர்ன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஆப்ஜெக்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு, அல்லது முன்னாடி நான் இப்போ காமிச்சேன்ல இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது திஸ் போட்டு இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் பேட்டர்ன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது கிளாஸ் மாதிரி, இது ஒரு கிளாஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். புது ஆப்ஜெக்ட் வரும் உங்களுக்கு நியூ கீவேர்ட் யூஸ் பண்றப்போ. ஸோ திஸ் இஸ் வாட் த கிளாஸ் வில் டூ, ரைட்? இப்போ இதே விஷயத்த இப்போ நீங்க இங்க எழுதியிருக்கிற, ஸோ கிளாஸ் இல்லாமலேயே முன்னாடிலாம் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாருங்க, இது கிளாஸ் இப்படி தானே பண்ணுவாங்க. நியூ கிளாஸ் கால் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்ட் வரும், அதுதானே பண்ணோம். அதே விஷயம் தான் பண்ணியிருக்காங்க, ஆனா ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இதுக்கு அஃபிஷியலா கிளாஸ், ஆனா இது வந்து கிளாஸ் என்ன வேலை செய்யுதோ அதே வேலை தான் இதுவும் செய்யுது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்க? மற்ற லாங்குவேஜ்லேருந்து வரவங்களுக்குலாம் இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. அதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா, இதே விஷயம் தான் பண்ணோம், கிளாஸ் இதே தானே பண்ணோம், ஏதோ புதுசாக பண்ணுமா என்ன கிளாஸ்? இல்லை, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்குள்ள வேல்யூ பாஸ் பண்ணுவீங்க, அதை திஸ் டாட்னு போட்டு அசைன் பண்ணும், அவ்வளோதானே. ஃபீல்ட்ஸ் இருக்கும்பா, நேம் ஏஜ்னு அந்த மாதிரி இருக்கும். இங்கே என்ன பேர் வேணா இருக்கலாம், தப்பு இல்லை, ஏன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்கன்னா
ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இதுதானப்பா பண்ணும் கிளாஸ்ல, வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து ஃபீல்டுக்கு அசைன் பண்ணோம், அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இதுவும் அதே தான் பண்ணியிருக்கு. திஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கா, அதுல நேம் ஏஜ்னு 2 வேல்யூஸ் அசைன் பண்ணுது. கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க பாஸ் பண்ண வேல்யூஸ் அசைன் பண்ணுது. இதே தான் ஒரு கிளாஸும் பண்ணோம். ஆனா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்படி எழுதிட்டு இருந்தாங்க. இது மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கான்ட்ராடிக்ஷனா இருந்தது. என்னடா இது இவ்வளோ கன்ஃபியூசிங்கா இருக்கு, நாங்க எல்லாம் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் நீங்க மட்டும் ஏன்டா இந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி ரொம்ப காலமா புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் வந்து கிளாஸ்னு ஒரு சின்டாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அது மட்டும்தான் ரீசனா இல்ல, சில விஷயங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது இந்த மாதிரி வச்சு பண்றது. அதனால கிளாஸ்னா அது டைரக்டா மற்ற லாங்குவேஜ்ல எல்லாரும் படிக்கிறது தானே, ஈஸியா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. இங்க நான் ஹோவர் பண்றேன், செலக்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இப்போ இது செலக்ட் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணா ஒரு மாதிரி மேல காமிக்குது, என்னன்னு காமிக்குது தெரியுதா? ஆமா, கிளாஸ். அது ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ்ன்னு காமிக்குது பாத்தீங்களா, ஏன்னா அது நான் கிளாஸா தானே எழுதியிருக்கேன், கிளாஸ் தான் இது இப்போ. ஸோ இதே தான் நீங்க ஏன்டா மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களாம் வந்து இந்த லாங்குவேஜ் வரவங்களாம் வந்து இதுதான் கடுப்பாயிட்டு இருந்தாங்க. இது ஒரு கிளாஸ் தான், ஏன் இதை நீங்க இப்படி எழுதிருக்கீங்க, மற்ற லாங்குவேஜ்ல எழுதுற மாதிரி எல்லாத்தையும் நீட்டா எழுதிட்டா பிரச்சனை இருக்காதுல்ல, எங்களுக்கும் புரியும்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்குன்னு இதை எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா, கிளாஸ். இப்போ இதுல மெத்தட்ஸ் ஆட் பண்ணணும்னா 2 விதம் இருக்குப்பா. ஜாவா ஸ்கிரிப்ட்ல மெத்தட்ஸ் இப்படியே ஆட் பண்ணிடலாம். திஸ் டாட் கெட் நேம் இப்படி ஆட் பண்ணா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது மாதிரி ஆட் பண்றது எதுவுமே இன்ஹெரிட் ஆகாது. இன்ஹெரிட்டன்ஸ் பண்றப்போ இன்ஹெரிட் ஆகாது. அப்போ மறுபடியும் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறவங்கலாம் இதுக்கு ஒரு ரூல் தெரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணணும்னா ப்ரோட்டோடைப்ல ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரைட்டா, ப்ரோட்டோடைப்ன்றது ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து எழுதணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னடா ப்ராப்பர்ட்டியை இப்படி போட்டா வருதுன்றீங்க, அப்புறம் எதுக்குடா மெத்தட் மட்டும் தனித்தனியா ப்ரோட்டோடைப்ல போடணும்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க, எதுக்குன்னே புரியாது. அப்போ மறுபடியும் அவங்க ப்ரோட்டோடைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா மறுபடியும் வந்து ப்ரோட்டோடைப்பை பற்றிலாம் படிக்கணும். இவ்வளோ எதுக்குப்பா, கிளாஸை பற்றி கிளாஸ்ன்னு எழுதிட்டா இது இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல, எல்லாமே அதில் மற்ற லாங்குவேஜ் மாதிரியே படிச்சுக்கலான்னு தான் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதே விஷயத்த இப்படி எழுதணும். ஒரு மெத்தடுனா இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறப்ப இப்படி தான் எழுதணும், அப்போ தான் கரெக்டு, ப்ராப்பராக ஒர்க் ஆகும் இன்ஹெரிட்டன்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக கிளாஸ் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இப்போ கிளாஸ் எடுத்துட்டாங்க. இதே விஷயத்த கிளாஸ் பண்ணிடுவோம். கிளாஸ் எப்படி எழுதுவாங்க, இப்படி தானே. அவ்வளோதான் கிளாஸு. அதில் என்னென்ன இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் ரைட்டா. கன்ஸ்ட்ரக்டர் இது ஆப்ஷனல் தான் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா. இப்போ இது மாதிரி இதில் அதே தான் n. இப்போ அந்த ஃபங்க்ஷனில் பண்ண அதே விஷயத்தை தான் இங்கே பண்ணுவேன், அவ்வளோதான். ஸ்டார்ட் நேம் ஈக்குவல் டு n. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா, இது வந்து தனியாக, இதை வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படித்து ஃபங்க்ஷன் படிச்சுட்டு மறுபடியும் இதுவே கிளாஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்காக தான் இப்போ வந்து கிளாஸ்னே தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. ஸோ போங்கடா, அவ்வளோதான், கன்ஃபியூஷனே இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே விஷயத்தை இங்கேயும் பண்ணலாம், ஓகேங்களா. ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே ப்ரோட்டோடைப்பில் ஆட் பண்ணிட்டீங்களே, அதெல்லாம் நீங்கள் இனிமேல் தனியாக ப்ரோட்டோடைப்பு நான் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம் பண்ண தேவையில்லை. நார்மலாக கெட் நேம்னு நீங்கள் எழுதினாலே, இங்கே எழுதினாலே அது ப்ரோட்டோடைப்பில் தான் ஆட் ஆகும். வேணா பார்த்துக்குங்க, நான் கன்சோல் போட்டு காமிக்கிற மாதிரி. தெரியுதா, ப்ரோட்டோடைப்பில் தான். இங்கே நேம் இருக்கு, சாரி நேம், அது வந்து கிளாஸோட நேமு. ப்ரோட்டோடைப்பில் தான் கெட் நேம் இருக்கு பாருங்க, தெரியுதா. ஓகே. அண்ட் இன்னொன்று கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, கிளாஸ்ன்றது சிந்தட்டிக்கல் சுகர் தான், ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் தான். இதுக்கு ப்ரூஃப் எங்க தெரியுமா, இங்க பாருங்க, தெரியுதா, தெரியுதாப்பா. ஆமா, தனியா ஃபங்க்ஷன் தான், ஃபங்க்ஷன் தான். கிளாஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா, நீங்க முன்னாடி ஃபங்க்ஷன்ல பண்ணிட்டு இருந்தீங்களே, அதுல என்ன இருந்திருக்கும், ஃபங்க்ஷன் இருந்திருக்கும்.
இதோட ப்ரோட்டோடைப்லையும் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். நேம்னு இருக்கா, அது பர்சன் இருக்கா, இது இப்படி இருக்கா, அதே தான் இங்கேயும். இதோட ப்ரோட்டோடைப், இது அதோட ப்ரோட்டோடைப் ஃபங்க்ஷன். கிளாஸ் போட்டிங்கன்னா அதுலேயும் அதே தான் இருக்கும். ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் தான் இருக்கு இதுவும். அப்போ கிளாஸ்ன்றது என்னது? ஜஸ்ட் நமக்கு ஏதோ மேக்கப் போட்டு காமிக்கிறாங்க, வேற சின்டாக்ஸ், அவ்வளோதான். ஆனால் உள்ள என்ன நடக்குது? இதே தான் நடக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களாப்பா? டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, இப்போ இந்த மெத்தட் போய் எங்கே ஆட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ப்ரோட்டோடைப் ஒரு ஃபங்க்ஷன் தான் கிரியேட் ஆயிருக்கீங்க, ப்ரோட்டோடைப்ல தான் போய் ஆட் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, ப்ரோட்டோடைப் இருக்கா? இந்த ப்ரோட்டோடைப்ல நேம் இருக்கு, தெரியுதுங்களா? இது ஃபங்க்ஷன் மாதிரி தான் அப்படின்றதுக்கு இன்னொரு ப்ரூஃபும் சொல்றேன் பாருங்க. கிளாஸுக்கும் பேர் வைக்காம அப்படியே ஓட்டலாம். எப்போ எக்ஸ்பிரஷனா ஸ்டோர் பண்றப்போ. இப்படி கூட எழுதலாம்ப்பா. அதாவது பேர் வைக்காம இப்படி ஸ்டோர் பண்ண முடியும். இப்படி எதை ஸ்டோர் பண்ண முடியும்? ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ண முடியும், தெரியும்ல? ஞாபகம் இருக்கா? ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ண முடியும். இது ஆப்ஜெக்ட் இல்ல, இது ஒரு ஃபங்க்ஷன். இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு வேல்யூ மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கிளாஸையும் பேர் இல்லாம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே மேக்கப் போட்டு சின்டாக்ஸ் மாற்றி கிளாஸ்ன்னு சொல்லி வச்சுட்டாங்கப்பா. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதாவது கன்ஸ்ட்ரக்டராக ஒரு ஃபங்க்ஷனையே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே விஷயத்த எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக அவங்க லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி, அதாவது மற்ற எல்லா லாங்குவேஜும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் கிளாஸ். அது வந்து மிச்ச லாங்குவேஜில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படின்னா அது நீங்கள் தான் சொல்லணும். இருக்கா? மற்ற லாங்குவேஜ் எல்லாம் இப்படி தான் பண்ணுவீங்களா? இல்ல. இந்த திஸ் இதெல்லாம் வந்து முன்னாடியே இங்க டிஃபைன் பண்ணிடுவீங்க, ரைட்டா? நேம் அப்படிதானே? இந்த சின்டாக்ஸ் பாருங்க, ES6ல வந்த கிளாஸ்ல இதெல்லாம் இல்லப்பா. ஃபீல்ட்ஸ் அப்படின்றது இல்ல. ஒரு பெரிய கடுப்பு என்னன்னா, இதுக்கு பேருக்கு எடுத்துட்டு வந்தாங்களே தவிர நீங்க ஃபங்க்ஷன்ல மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் எழுதிதான் ஆகணும். இங்கெல்லாம் எழுத முடியாது. இங்க எழுதுவாங்க, ரைட்டா? மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் அது இல்ல ஃபர்ஸ்ட்ல. இது ஒரு பெரிய கடுப்பு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க கன்ஸ்ட்ரக்டர்ல எழுதணும், ஏதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னா இந்த மாதிரி அசைன் பண்ற மாதிரி இருந்தது. ஃபீல்ட்ஸ்ன்றது இல்ல, அதாவது பப்ளிக் ஃபீல்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ப்ராப்பர்ட்டிஸா இங்க தான் அசைன் பண்ண வேண்டும். அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது வந்து பெரிய கடுப்பு. மெத்தட்ஸ் இங்க எழுதிக்கலாம், ஆனா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி தான் எழுத வேண்டியதா இருந்தது, வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து அசைன் பண்ணணும் அந்த மாதிரி. ஆனா இப்போ அதாவது நீங்க இப்படி போட்டாலே போதும் உங்களுக்கு. நீங்க இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஷனல் தான்ப்பா. இங்கேயும் கன்ஸ்ட்ரக்டர் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் ஆப்ஷனல். ஓகேங்களா? ஆனா மற்ற லாங்குவேஜ்ல வந்து அதை போடலன்னா கூட நேம் ஈக்குவல் டு 1 அப்படி போட்டுக்கலாம். இல்ல நேம் போட்டாலே அதுக்கு அசைன் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கு, ரைட்டா? நேம் போட்டாலே அசைன் ஆகும், அப்படிதானே? இப்போ நான் இங்க பாஸ் அசைன் பண்ண, நீங்க பாஸ் பண்ணா அசைன் ஆயிரும், அந்த மாதிரி இருக்கும். அந்த இதுதான் சின்டாக்ஸ், ரைட்டா? அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க. புரியலப்பா? இங்க வேர் லெட்டு கான்ஸ்டன்ட் டிக்ளேரே பண்ண மாட்டாங்க. அது வந்து வேரியபிள் மாதிரியே இல்ல. வேரியபிள் இல்ல, ப்ராப்பர்ட்டிஸ். நீங்க மற்ற லாங்குவேஜ் எல்லாம் வந்து பிரைவேட், பப்ளிக் அப்படின்னு போட்டுருவீங்க, அவ்வளவுதான், ரைட்டா? இல்ல அங்க வந்து டிக்ளேர் பண்ணாதான் இன்டிஜர்னா இன்டிஜர், அந்த மாதிரி ஃப்ளோட்னா ஃப்ளோட், அந்த மாதிரி கொடுக்கும். அது வந்து ஸ்ட்ரிங் டைப் விட்டுருங்க. முதல்ல ஃபீல்ட்ஸே வந்து நீங்க இப்படி தான் அசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? ஓகே. இங்க நீங்க ஃபீல்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை முன்னாடி. ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே இங்க தான் பண்ணணும். நீ எது பண்ணாலும் இங்க கிரியேட் பண்ணி தான் ஆகணும். வேற ஏதாவது ஃபீல்டு வருதா, லொகேஷன் இங்க போட்டு தான் ஆகணும், இங்க தான் அசைன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த ஃபீல்டே இருக்காது. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இது வந்து நம்ம வெளியிலிருந்து பாஸ் பண்றோம், அதெல்லாம் அசைன் பண்ணோம், அதெல்லாம் ஓகே.
இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு ஃபீல்டு வைக்கிறேன்ப்பா, லொகேஷன் வைக்கிறேன், அது இங்க இருந்தெல்லாம் வராது, இங்க வச்சிடலாமா இல்லையா? இப்போ நார்மலா ஜாவானா லொகேஷன் எம்டி இப்படி போடலாமா இல்லையா? போடலாம் சார். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இப்படி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா இது வந்து முன்னாடி இல்லை. இதுக்கு பதிலா நீங்க இங்க தான் எழுதணும், இல்லைன்னா அந்த ஃபீல்டே இருக்காது இங்க உள்ள. இப்படி போட்டா மட்டும்தான் ஃபீல்டு கிரியேட்டே ஆகும் ஆப்ஜெக்ட்ல, புது ஆப்ஜெக்ட்ல. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் எழுத முடியாது, அதாவது ப்ராப்பர்ட்டியே கிரியேட் ஆகாது. நீங்க இப்படி பண்ணலன்னா ப்ராப்பர்ட்டியே கிரியேட் ஆகாது. அந்த மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுறதுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கு? ஒன்றும் இல்லை. அதே விஷயத்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதுறதுக்கு பதிலாக மறுபடியும் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல எழுதிட்டு இருக்கோம். இதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ்ல எடுத்து வந்தாங்க, லொகேஷன் அப்படின்னு இங்கேயே போட்டுக்கலாம். இப்படி எடுத்து வந்தாங்க. ஓகேங்களா? இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே இங்க திஸ்ன்னு போட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை, தேவையானதை மட்டும் எழுதிக்கிட்டா போதும். ஓகேங்களா? சப்போஸ் லொகேஷன் வந்து கிளாஸுக்கு வெளியில இருந்தாலும் கால் பண்ண முடியாது கிளாஸுக்குள்ள. லொகேஷன் என்ற ப்ராப்பர்ட்டி கிளாஸுக்கு வெளியில இருந்தா உள்ள கால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது எல்லாம் டிஃபரன்ஸ் இல்லப்பா. இதுவுமே இப்போ இதுவும் ஒண்ணுதான், சேம் தான். புரியுதுங்களா? கிளாஸுக்கு வெளியில நான் வச்சிருக்கேன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கால் பண்ண முடியுமா? முடியும். எல்லாமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தானே. ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் எல்லாமே பப்ளிக்னு சொன்னேன் ஆல்ரெடி. பப்ளிக் பிரைவேட் அதுதானே கேக்குறீங்க நீங்க? இல்ல இப்போ அந்த லொகேஷன் அங்க டிஃபைன் பண்ணீங்களா கிளாஸுக்குள்ள, நான் அதையே எடுத்து வெளியில வச்சுக்கிறேன். வெளியில இங்கேயா? நீங்க ஆமா கிளாஸுக்கு வெளியில வைக்கிறேன், அப்போ அதை கால் பண்ண முடியுமான்னு தான். கால் பண்ண முடியும். எதை கேக்குறீங்க? இது இப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேக்குறீங்களா, இல்ல பர்சன் டாட்? இல்ல அந்த லொகேஷனையே கொண்டு போய் நான் வெளியில வைக்கிறேன், அந்த ப்ராப்பர்ட்டியை வெளியில டிஃபைன் பண்றேன். இப்போ வேரியபிள் லொகேஷன் ஈக்குவல் டு சம் டேட்டா இருக்கு, அதுக்கும் கிளாஸுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாம வந்துருமே. இது சம்மந்தமே இல்லையே, இதுக்கும் கிளாஸுக்கும் ரிலேஷன் இருக்கு, ஜீரோ ரிலேஷன். இதுக்கும் இருக்கு. இது பாட்டுக்கு இது வெளியில இருக்கு. திஸ் இஸ் வேரியபிள், திஸ் இஸ் ஃபீல்ட் ஆஃப் திஸ் கிளாஸ், ரைட்டா? ஆமா தானே? இது ஃபங்க்ஷன் எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிதானே மீனிங். வெளியில இருக்கிறது வெளியில தான், அது தனி, அது வேரியபிள். there is no relationship between that and this. ஆமா தானே? இப்போ இது வந்து ப்ராப்பர்ட்டிப்பா, திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தட் இஸ் a வேரியபிள், ரைட்டா? வேர் லொகேஷன் போட்டா இது வந்து ஒரு வேரியபிள், so there is no relation. அந்த வேரியபிள் உள்ள கால் பண்ண முடியாது தானே? அந்த வேரியபிள் உள்ள பண்ண முடியாதுன்றீங்களா? பண்ணலாம். ஓகே, கேன் யூஸ். ஓகேங்களா? இது வேரியபிள். ஆனா இப்போ நீங்க கன்ஃபியூஸ்லாம், இதுவும் லொகேஷன் தான் போட்டிருக்கீங்க, இதுவும் ஆமா இது ஆனா இது வேற லொகேஷன். இது வந்து இப்படி போட்டா வேரியபிள். இதுவே ஒருவேளை இந்த லொகேஷன் யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ். ஓகேங்களா? திஸ்ன்னு போட்டாதான் அது. இப்போ ஒருவேளை இங்க நான் அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா திஸ் டாட் லொகேஷன் யூஸ் பண்ணும். இப்போ சொல்லுங்க, இப்போ இது வந்து இந்த லொகேஷனா இல்ல இந்த லொகேஷனா? கிளாஸுக்குள்ள இருக்கு இது. ஓகேங்களா? ஏன்னா திஸ் போட்டிருக்கேன், ரைட்டா? திஸ்ன்னு போட்டா அது அதோட. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் ஆக்சுவலினா, இந்த மாதிரி ஃபீல்ட்ஸே இங்கே போட முடியாது. இப்போ இது எம்டியை தானே நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணோம்னா கூட ஒரு எம்டி ஃபீல்டு வேணா கூட நான் இங்கே தான் போட்ட வேண்டியதாக இருந்தது ஃபர்ஸ்ட்ல. ஓகேங்களா? ஆனால் இனிமே அந்த அவசியம் இல்லை, புது வெர்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்படியே போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நியூ பர்சன் போடுறப்போ லொகேஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிடும். இங்கே பாருங்க, லொகேஷன் எம்டியா இருக்கா. ஆனால் இதே விஷயத்த முன்னாடி இப்படி பண்ண முடியாது, நான் இப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அதாவது இப்போ எம்டியா தான் இருக்கு சும்மா, ஆனால் அதுக்கும் நான் இப்படி தான் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபீல்டே இருக்காது. நான் இந்த மாதிரிலாம் போட்டு வைக்க முடியாது. முன்னாடிலாம் சும்மா இப்படிலாம் போட்டு வைக்க முடியாது, இந்த மாதிரிலாம் அலோடு இல்லை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்ப்பா? அன்டிஃபைன்ட் இருக்கும். ஆனா ஃபீல்ட் இருக்குமா இருக்காதா? ஃபீல்ட் இருக்கும், ஆனா அன்டிஃபைன்ட் இருக்கும். இது எந்த வேல்யூ நான் அசைன் பண்ணல, ரைட்டா? பட் வந்து முன்னாடிலாம் இந்த மாதிரி வேணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்படி போடணும், அதாவது அன்டிஃபைன்ட் அப்படின்னு அசைன் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபீச்சர் இல்லை இந்த மாதிரி முன்னாடி இப்படி பப்ளிக் ஃபீல்டு. இதெல்லாம் ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த இங்க இந்த மாதிரி தான் முன்னாடிலாம் ஃபீல்ட்ஸுக்கு அசைன் பண்ணணும், இது அந்த வேல்யூஸ்.
ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இந்த ஃபீல்டு கிரியேட்டே ஆகாது அப்படிலாம். ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி வைக்க முடியும். திஸ் இஸ் கால்டு பப்ளிக் ஃபீல்டு டெஃபினிஷன் இன் கிளாஸ். ஓகேங்களா? முன்னாடி இந்த மாதிரி ஃபீல்டு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இல்லை. அதாவது கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அதாவது ஃபீல்ட்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் நவ் இட் இஸ் பாசிபிள். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல. சரி, இன்னொன்று என்னன்னா ப்ரைவேட் ஃபீல்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னல, அது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்தது. 1 இயரோ 2 இயர் பேக் 1 இயர் பேக் தான் வந்தது நினைக்கிறேன். ப்ரைவேட் ஃபீல்ட்ஸும் எழுத முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாமே பப்ளிக் ஃபீல்ட்ஸ் தான்ப்பா. இத்தனை நாள் ப்ரைவேட்னு ஒரு கான்செப்டே இல்லை, எல்லாமே பப்ளிக் தான். அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம், ரைட்டா? ஆனா வந்து 2022ல பிரைவேட் ஃபீல்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதாவது ஹேஷ் போட்டா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியோ இல்ல மெத்தடுக்கு முன்னாடியோ ஹேஷ் போட்டா தட் இஸ் பிரைவேட் டு தட் கிளாஸ். ஓகேங்களா? அப்படின்னா மீனிங் என்ன? அதை அந்த கிளாஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பாருங்க, 1ன்னு போடுறேன். ஸோ இது வந்து பிரைவேட், இது பப்ளிக். எப்படி சொல்றேன் பாருங்க. இது வந்து இங்க யூஸ் பண்ண முடியும், ரெண்டுமே இங்க யூஸ் பண்ண முடியும். கன்சோல் போட்டோம் பாருங்க. ரெண்டுமே y.getName கால் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா அது கிளாஸுக்குள்ள தான் யூஸ் பண்ணியிருக்கு, ரைட்டா? ஒர்க் ஆயிருக்கா? 2 2 1 2ன்னு வந்திருக்கு. ஆனா இதே விஷயத்த நான் வெளியில யூஸ் பண்ண ட்ரை பண்ணா என்ன ஆகும்னு மட்டும் பாருங்க. லொகேஷன் யூஸ் பண்ணா வரும், பிகாஸ் அது வந்து பப்ளிக் இருக்கா. ஆனா ஹேஷ் லொகேஷன் அது ட்ரை பண்றேன், அது வராது, எரர் வருது பாருங்க. ஆல்ரெடி என்ன எரர் வருது சொல்லுங்க. undeclared. So class வெளியில வராது. ரெஃபரன்ஸ் டு undeclared private field or method hash location. ஓகேங்களா? அதாவது பிரைவேட் ஃபீல்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன், அதனால எரர் வருது. அது சொல்லுது பாருங்க, நாட் ஆக்சசிபிள் அவுட் சைடு கிளாஸ் பர்சன் பிகாஸ் என்னன்னு சொல்லுது, பிரைவேட் ஐடென்டிஃபையர். ஓகேங்களா? ஸோ பிரைவேட் ஃபீல்ட்ஸ்ன்றது புதுசு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. அதோட சின்டாக்ஸ் என்னன்னா, ஜாவா மாதிரிலாம் வந்து பிரைவேட்னு போடுறதோ இல்லை டைப் ஸ்கிரிப்ட் மாதிரி பிரைவேட்னு போடுறதோ அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் ஹேஷ் போட்டால் போதும். ஹேஷ் போட்டால் அது பிரைவேட் ஃபீல்டு. மற்ற லாங்குவேஜ் மாதிரி ப்ரைவேட்டு பப்ளிக்கு ப்ரொடெக்டடு அது மாதிரி இத்தனைலாம் இல்லை, 2 தான். நார்மலாக எதுவுமே போடாமல் போட்டால் அது பப்ளிக்கு, ஹேஷ் போட்டால் ப்ரைவேட். ப்ரைவேட்னா மீனிங் என்னன்னா, அதை வந்து வித்தின் தட் கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில யூஸ் பண்ண முடியாது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இதுதான் ES6 கிளாஸ். இந்த மாதிரி பிரைவேட் ஃபீல்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் லிட்டரல்ஸ்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. இதுவுமே ஒரு இது. ஓகேங்களா? ஓன்லி கிளாஸ்ல மட்டும்தான் யூ கேன் ஆட் இட். ஓகேங்களா? கிளாஸ் சின்டாக்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பிரைவேட் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் லிட்டரல் யூஸ் பண்ணுறப்போ அதில் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஏன் இது மட்டும் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. ஆமாம், ஏன்னா இது வந்து திஸ் இஸ் நாட் ப்ராப்பர்ட்டி, திஸ் இஸ் ஃபீல்டு. கிளாஸ்ன்னு சொல்கிறப்போ அதை வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபீல்டு கிரியேஷனு. இந்த ஃபீல்ட்ஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணப்படும். யாரால? சிஸ்டமால. இப்போ நீங்கள் நியூ பர்சன் கால் பண்ணுறப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை இந்த நேம்ஸில் உள்ள ப்ரைவேட்டாக கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? தெரியுதா? இது வந்து உள்ளதான் இருக்கும், வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் இருக்குல்ல, இதுலையுமே யூஸ் பண்ண முடியாது. யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.
எங்கேயும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓன்லி கிளாஸ்ல மட்டும்தான் இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியும்ப்பா. புது சின்டெக்ஸ் அது போன வருஷம் தான் வந்தது. அதோட புது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இதுதான். கிளாஸ்ல மட்டும்தான் உங்களால வந்து பிரைவேட் ஃபீல்ட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இது கிளாஸ். இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்றது? எக்ஸ்டென்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்டென்ஸ் நான் ஒரு இது கிரியேட் பண்றேங்க. அதில் பர்சன்னா என்னென்ன இருக்கும்? நேம் ஏஜ்னு 2 வச்சிருக்கோம். கெட் நேம்னா திஸ் டாட் நேம் பிரிண்ட் பண்ற மாதிரி வைக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். என்னது? கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் அவங்களுக்கும் என்ன இருக்கும்பா? என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஜெனரலா ஸ்டூடெண்ட்ல? ஏஜ் இதே தானே இருக்கும். ஆமாவா இல்லையா? சேம் ஆல்ரெடி மறுபடியும் இருக்கும். அப்புறம் எதுக்கு இருக்கும்? கூட வந்து வேற ஏதாவது கூட இருக்கலாம். என்னது? திஸ் டாட் என்ன இருக்கலாம்? ஸ்கூலு. ஓகேங்களா? ஸ்கூல் நேம்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கூல் நேம் வச்சுக்கிறேன். ஜென்ரலா இருக்கும்ல, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கெட் ஸ்கூல் நேம். console.log போடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவாங்க? எப்படி வேணும்பா? எஸ் டாட் ஹெட்டிங் 20. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ எஸ் டாட் கெட் நேம் கொடுத்தா என்ன? கெட் நேம் கொடுத்தா நேம் வரும். கெட் ஸ்கூல் நேம் கொடுத்தா ஸ்கூல் நேம் வரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பர்சன் தான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? அதனால தான் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்கு. ரெண்டும் எக்ஸாக்ட் சேம் ஷேரிங் இருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட். இன்ஹெரிட் வந்து பண்ணலாம். எப்படி? தேவையில்லாம நான் மறுபடியும் கோடை ரிப்பீட் தானே பண்ணியிருக்கேன். ஆமாவா? ரைட்டா? உங்களுக்கு தெரியுதா? இது அப்படியே ரிப்பீட்டேஷன். முதல்ல இந்த கெட் நேம்ன்றது சேம், அப்புறம் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் சேம். எதுக்கு மறுபடியும் நான் இதெல்லாம் பண்ணணும்? அதுக்கு தான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒரு கீவேர்டு பண்ணியிருக்காங்க. அந்த கோடை இதில் ஷேர் பண்ணிக்கலாம். தேவையில்லாம மறுபடியும் எழுத தேவையில்லை. எக்ஸ்டென்ஸ் பர்சன் கொடுத்துட்டா அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். வி டோன்ட் நீட் ஆல் திஸ். மறுபடியும் கெட் நேம்லாம் எழுத தேவையில்லை, அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஆனால் வந்து இந்த நேம் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் நமக்கு வந்துடும். ஆனால் ஒரு சின்ன இது சூப்பர்னு ஒன்று யூஸ் பண்ணணும். சூப்பர்னா சூப்பர் கிளாஸ். அதாவது இது மேலே இருக்கிற கிளாஸ். ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ன்றது பர்சன்லேருந்து தானே வந்து அதை தான் சூப்பர் கிளாஸ்னுவாங்க. அதோட கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் அசைன் பண்ணணும்ல, வேல்யூஸ்லாம் அசைன் ஆகணும்ல. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன் பாருங்க, எல்லாமே இருக்குங்க. ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ல என்ன இருக்கு? ஸ்கூல் நேம் மட்டும் தான் இருக்கு. கெட் ஸ்கூல் நேமும் இது மட்டும் தான் இருக்கு. கெட் நேம்லாம் இல்லை. ஆனா ஒர்க் ஆகும் பாருங்க. ஏன்னா நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அதுல இருக்கிற மெத்தட்ஸ்லாம் எனக்கு வந்துடும். இங்க பாருங்க, ஒர்க் சரி. முதல்ல இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதா? ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல எல்லாமே இருக்கா? நேம், ஏஜ் எல்லாமே இருக்கா இல்லையா? ஓகேங்களா? அதே மாதிரி கெட் நேம் கால் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகுது பாருங்க. அது என்னது? கெட் நேம் கால் பண்ணா பிரிண்ட் ஆகணும். ஆகுதா இல்லையா? சின்டாக்ஸ் கெட் நேம் இப்போ கால் பண்ணுவேன், ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆச்சுன்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எஸ் டாட்
கெட் நேம் பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஆனால் நான் கெட் நேம் வந்து பர்சன் ஸ்டூடெண்ட்ல எழுதவே இல்லை. ஆனால் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கோடை ரீயூஸ் பண்ணிருக்கு. ரைட்டா, இந்த பர்சன் ரீயூஸ் பண்ணிருக்கு. அதில் இருக்கிற கோடெல்லாம் மறுபடியும் நம்ம எழுத தேவையில்லை, அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரைட்டா, பர்சன்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்னு கிரியேட் பண்ணியிருக்கோம், அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அதுவும் இப்போ வந்து ஈஸியாக பண்ணலாம். முன்னாடிலாம் அந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணி பண்ணோம். பட் இங்கே வந்து கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நமக்கு அந்த கஷ்டமே தெரியல, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட் இது வந்து கிளாஸு, அது பர்சன்ன்ற கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. தெரியுதா, அதோட ப்ரோட்டோடைப் வந்து பர்சன் இருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரா இது, இதோட ப்ரோட்டோடைப் பார்த்தீங்கன்னா தெரியும், பர்சன் அதுல இருந்து வந்திருக்கு. ஓகே, இதுதான் கிளாஸ், இவ்வளவுதான் கிளாஸ். ஆனா இது நிறைய யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாம் ஆங்குலர்லாம் படிக்கிறப்போ ஃபுல்லாவே அது என்னப்பா மல்டி லெவல் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது சார்? புரியல. மல்டி லெவல் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இங்க பண்ண முடியாது. ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பண்ண முடியாது, கிளாஸ் சின்டாக்ஸ்ல இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஊப்ஸ் இல்ல, அதனால வந்து ஊப்ஸ்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் அப்படி, ஆனா ஏதோ ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணி வர வைக்க முடியும். அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஏதோ ஒர்க் அரவுண்ட் பண்ணி வர வைக்க முடியும். ஆனா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காத ஒரு ஃபீச்சர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட்னா இல்ல. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஊப்ஸ் லாங்குவேஜ். ஊப்ஸ் இது வந்து ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ் மாதிரி தான் நிறைய ஒர்க் ஆகும். ஊப்ஸ் மாதிரியும் இருக்கு ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, ரெண்டுமே பண்ண முடியும். ஆனா எதுவுமே ஃபுல்லா இல்லாம, அதே மாதிரி ஃபங்க்ஷனலா எல்லாமே ஃபங்க்ஷனல் லாங்குவேஜஸ்னு இருக்கு சில, அதுல இருக்க எல்லாமே இதுல பண்ண முடியுமா, அதுவும் பண்ண முடியாது. இது ரெண்டும் கேட்டான், அதுல பாதி இதுல பாதி, ரெண்டும் மிக்ஸ்டு லாங்குவேஜ் இது. ஓகேங்களா. ஓகே. அதாவது நீங்க ஜாவால மாதிரி ஊப்ஸ்ல இருக்கிற எல்லா கான்செப்டும் இங்க பண்ண முடியும். அதாவது பண்ண முடியாதா அப்படின்னா எல்லாமே இங்க பண்ண முடியும். ஆனா எதுவுமே உருப்படியா டைரக்டா பண்ண முடியாது. சில விஷயங்கள் பண்ணலாம் பாருங்க, இதெல்லாம் பண்ண முடியுது. ஆனா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் என்னது இது சொல்லுவாங்களே, அது என்னது ஓவர்லோடிங், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, மெத்தட் ஓவர்லோடிங், அப்புறம் வந்து என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம். என்னதுப்பா? The encapsulation polymorphism. பாலிமார்பிசம் அது இம்பார்ட்டன்ட். ரைட்டா, அதெல்லாம் பண்ணலாம்பா. ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கு, நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன் இருக்கும். ஆனா டைரக்டா ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ல ஃபீச்சர் இருக்கா அதுக்கு அப்படின்னா இல்லை. ஓகேங்களா, ஆனா பண்ணலாம். அது உருப்படியா இருக்காது மற்ற லாங்குவேஜ். இப்ப ஜாவால பண்ற அளவுக்கு பர்ஃபெக்டா எல்லாம் இருக்காது. ஓகேங்களா, எது ஊப்ஸ் கான்செப்ட். அதே மாதிரி இப்போ நீங்க ஃபங்க்ஷனல் லாங்குவேஜஸ்லாம் சில இருக்கு, ஆர் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் ஃபங்க்ஷனல் லாங்குவேஜஸ்னு சொல்லுவாங்க. எர்லாங் அதெல்லாம் அந்த லாங்குவேஜ்ல மாதிரி இங்க வந்து ஃபங்க்ஷனல் கான்செப்ட்ஸ் பக்காவா பண்ண முடியுமா, அதுவும் பண்ண முடியாது. இது ரெண்டும் கெட்டா லாங்குவேஜ். ஓகேங்களா, எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, அதனால தான். ஓகேங்களா, எல்லாமே பண்ணலாம், ஆனால் தப்பு தப்பாக வரும். ஐ மீன் பர்ஃபெக்டாக இருக்காது. பர்ஃபெக்டாக நான் சொன்னால் இந்த ஃபீச்சர்லாம் எங்கள்லேயும் இருக்குது, அதனால நாங்கள் இது ஊப்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம்னு சொன்னால் ஜாவாக்காரங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட் பண்ண முடியுன்றதுக்காக அது ஊப்ஸ் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே டைமில் சொல்லாமலே இருக்க முடியாது, நான் இதெல்லாம் பண்ண முடியுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேனே. இந்த கிளாஸே இல்லாதப்ப கூட இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்கப்பா சில பேர். ஏன்னா நான் அதை அச்சீவ் பண்ணுறேன், உனக்கு எதுக்கு, நான் ஏதோ ஒரு வகையில் அச்சீவ் பண்ணுறேன். ஆமாவா இல்லையா? நான் இப்போ கிளாஸே இல்லைன்னா கூட என்னால் அந்த கிளாஸ் என்ன பண்ணிச்சோ அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. ரைட்டா, ரைட் தானே? அப்போ அதை நான் சொல்லலாம்ல, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ் சொல்லிப்பேன் என்னோட லாங்குவேஜ். புரியுதா? ஸோ எனிவே அந்த டிபேட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது, நமக்கு தேவையில்லை. தேவை நம்ம லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம தேவையை பூர்த்தி செய்யறது தான், அவ்வளோதான். தேவையை பூர்த்தி செய்தா அவ்வளோதான். அது அந்த லாங்குவேஜாக இருந்து ஊப்ஸாக இருந்தால் என்ன, எல்லா கட்டியும் நமக்கு என்ன. அதெல்லாம் பெரிய டிபேட் நடக்கும் இதெல்லாம். சரி, நெக்ஸ்ட்டு மாடியூல்ஸ், அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். இன்னைக்கு சிம்பிள் தான், அது முடிஞ்சிடும், கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ மாடியூல்ஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் எனி லாங்குவேஜ். ஆனால் இது கூட இல்லை இந்த லாங்குவேஜில்.
இப்போ வரைக்கும் 2015 வரைக்கும் என்கேப்சுலேஷன்ன்றதே மெயினாக கொடுக்குறதே மாடியூல்ஸ் தான். அண்ட் மாடியூல்ஸோட யூஸ் கேசஸ் என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு தேவை மாடியூல்ஸ்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ல சார். அதான் அது எதுக்கு? binding the same functionality. ரீயூஸ் With- கோட் யூசபிலிட்டி. எக்ஸ்டர்னல் கோட் ஈஸியாக யூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். We can share this. மற்றவங்களோட ஷேர் பண்ணலாம், மாடியூலை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். என்கேப்சுலேஷன் ரைட்டா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். ஓகேங்களா? கோட் ரிவ்யூஸ் அப்படி க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். மாடுலர் சிஸ்டம் தனித்தனியாக வைக்கலாம், கோட் மெயின்டைனபிலிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ். பட் ஐ வில் ஒரு செகண்ட். ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். பட் நெட்டில் அடிக்கலாம் நம்ம. Uses and modules. மாடுலர் ப்ரோக்ராமிங் இதோட யூஸ் கேசஸ் என்னன்னா இம்பார்ட்டன்ட். கோட் இஸ் ஈஸியர் டு ரீட். சின்ன சின்னதாக இருக்கும், அது ஓகே. கோட் இஸ் ஈஸியர் டு டெஸ்ட். அஃப்கோர்ஸ் சின்ன சின்னதாக இருந்தால் ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். ஈஸிலி ஃபைண்ட் திங்ஸ் லேட்டர். ஒரு மாடியூல் என்ன பண்ணுதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். மேத் மாடியூல்னு வச்சா அது மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு கிளியராக தெரியும். ரீயூசபிலிட்டி வித்தவுட் ப்ளோட். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, இப்போ கோடு கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸையும் ரீயூசபிள்னா சொல்லுவாங்க. ஆனால் கிளாஸுக்கு என்ன பண்ணணும்? தனியாக கிளாஸ்னு ஒன்று எழுதி அதெல்லாம் பண்ணணும். ரைட்டா? கன்ஸ்ட்ரக்டரு, மெத்தடு, நியூ எல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் இதுக்கு எதுவும் தேவையில்லை. அது உள்ளே போட்டு எக்ஸ்போர்ட் போட்டால் போதும், அது மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மெயின்டைனபிலிட்டி, லோவர் ரிஸ்க் அப்டேட்ஸ்னா அதுதான் மெயின்டைனபிலிட்டி. ஈஸியாக ஒரு கோடு மாடுலர்னாவே என்னது, அது தனியாக இருக்கும், அது போய் மற்றது கூட ஒர்க் ஆகும். மாடுலராக இருக்கும். நீ பிச்சு எடுக்கணும்னா நாளைக்கு பிச்சு எடுத்துட்டு அதை மட்டும் மாற்றி அதை மட்டும் மறுபடியும் ஒரு பார்ட்டை மட்டும் கழட்டி போட்டுட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற எல்லா வெஹிக்கிள்ஸுமே மாடுலர் தான். அதனால தான் டயரை மட்டும் அப்படி தானே, அப்படியே ஒரே பாடியாவா பண்ணியிருக்காங்க, மோல்டாக பண்ணியிருக்காங்க? இல்லை, எல்லாமே மாடுலர் ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள். ஆமாம் தானே? ஆனால் உங்களோட லேப்டாப்பு மாடுலரா? உங்களோட மொபைலு மாடுலரா? இல்லை. மாடியூல்ஸ் இருக்கு. ஆனால் அது ஒரு காலத்தில் நல்லா மாடியூலாக இருந்தது. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கடைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், நோக்கியா ஃபோன், பழைய ஃபோனை பிச்சுட்டு அவன் ஸ்பீக்கர் ப்ராப்ளமா அதை மட்டும் எடுத்து சால்டர் பண்ணுவான். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இருக்கிற ஃபோனு பேட்டரி கூட கட்ட முடியாது அவங்களால. போச்சுன்னா குப்பை தொட்டில் போடுறது தான், அதுதான் வேலையாக இருக்குது. ரைட்டா? அது மாடுலர் இல்லை. மாடுலர் அது ஆக்சுவலி உண்மையிலே மாடுலர் பண்ணலாம். அது சம் ரீசன்ஸ், பிஸ்னஸ் ரீசன்ஸுக்காக எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. பட் எனிவே மாடுலராக பண்ணால் பெனிஃபிட் என்னதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்மளோட நோக்கியா ஃபோன்ஸ் தான் முன்னாடி யூஸ் பண்ணிருந்தது. கழட்டி தனித்தனியாக எடுத்துட்டு மறுபடியும் உனக்கு இந்த பேட்டரி போச்சா தூக்கி போட்டு இன்னொரு பேட்டரி போட்டுக்கலாம். ஸ்பீக்கர் போச்சா கடைக்கு எடுத்து போனால் கழட்டிட்டு வேற போட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற லேப்டாப்போ ஃபோனோ மாடுலர்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? எல்லாத்தையும் கம்பைண்டாக அப்படியே மொத்தமாக ஒரே மூட்டை மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ போச்சுன்னா அப்படியே குப்பையில் மொத்தமாக எடுத்து குப்பையில் போட்டு புதுசு தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி அப்போ அதே தான் கோட்லேயும் அதே தான். நீ மாடுலராக எழுதலைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்படியே குப்பையில் போட்டு மறுபடியும் அவ்வளோதான் ஃபஸ்ட் இருந்து எழுதிங்க. இல்லைன்னா உட்காந்து மாங்குன்னு அது கூட போராடணும். இதுவே மாடுலராக இருந்தால் ஒரு பீஸ் மட்டும் நாளைக்கு பிரச்சனையா, அந்த பீஸை மட்டும் தூக்கிட்டு புது பீஸை போட்டுக்கலாம். புது பீஸ் ஆஃப் கோடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈஸியர் டு ரீஃபேக்டர். ஆல்ரெடி ரீஃபேக்டர் பண்ணால் தான் மாடுலே வரும். தனித்தனியாக இப்போ மாடியூல்னா ஒரு
பார்ட்டை மட்டும், ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் தனியா எழுதி அதை தனியா ரன் பண்ண முடியும்பா. இப்போ நான் வண்டியோட டயரை எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அது தனியா ரன் பண்ண முடியாதா? ரன் பண்ண முடியும், ஆமாவா இல்லையா? ஏன் வண்டி டயர் வண்டியில இருந்தா மட்டும்தான் ரன் ஆகுமா? இல்ல, அதுக்கு மோட்டர் இருந்தா போதும், அது எங்க வேணா சுத்தும், ஆமா தானே? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேணும்னே சும்மா கொடுத்துருக்குற டிஸ்அட்வான்டேஜ். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் தான் சொல்ல போனா. கோட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் சும்மா இதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜே இல்லாத ஒரு பார்ட் ப்ரோக்ராமிங்னா இதுதான் நான் பார்த்த வரைக்கும். சிம்பிளிசிட்டி. ஒவ்வொருத்தன் ஒன்று கொடுத்துருக்கான்ப்பா. உண்மை என்னன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷயம் தனியா இருந்தா என்ன அட்வான்டேஜ் அதுதான். சரி, ஆமா, டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்கு. இப்போ இதே ரீசன் என்ன சொல்றாங்க, இப்போ எல்லாம் மொபைல்ல வந்து பேட்டரி அப்படியே கம்பைண்டா வருது இல்ல, ரீசன் என்ன சொல்றாங்க சொல்லுங்க, தெரியாதா? சொல்லுங்க. அவங்க லைஃப் சைக்கிள் கொடுத்துருவாங்க. ஒரு பேட்டரி நம்ம கழுத்தணும்னா அந்த லைஃப் சைக்கிள் ரெடியூஸ் ஆகும்ல. அது டீக்ரேட் ஆயிரும், சீக்கிரமா போயிடும். அப்புறம் வந்து வெடிக்கிறதுக்குலாம் ரீசன் அதுதான். நீங்க கழட்டி போடுவீங்க, வேற பேட்டரி போட்டுருவீங்க, இதெல்லாம் தானே சொல்றான். ஆனா அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு இது வரைக்கும் நம்பவே முடியல. ரைட்டு தான். ஒரு இது என்னன்னா, நீங்க பேட்டரிலாம் அது கூடயே இருக்கிறதால பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பா. தனித்தனியா பின் எல்லாம் இருக்காது, புரியுதா? அதாவது நமக்கு நார்மல் பேட்டரியில பாத்தீங்கன்னா பேட்டரி தனியா இருக்கும், அது போய் ஒரு பின்ல அட்டாச் ஆகிக்கும். முன்னாடி பழைய போன்ல இந்த ப்ராப்ளம் வரும், பின்னு லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அட்டை பேப்பர்லாம் மடிச்சு வச்சு போடுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த ப்ராப்ளம்லாம் இனிமே வராது. ஏன் சொல்லுங்க? அப்படியே ஒன்று சால்டர் வச்சிருப்பான் பேட்டரி, ரைட்டா? அண்டு அவனுக்கு காஸ்ட் கம்மியாகும். அவனுக்கு அதுவுமே நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு தோணலாம் இது, மாடுலாரிட்டி இல்லை அப்படின்னு. ஆனால் அவனுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. எப்படி சொல்லுங்க? காஸ்ட் கம்மியாகும். பேட்டரி வாங்குறப்போ அந்த பேக்கேஜிங் கம்மியாகிற காசே வந்து ஒரு ஃபோனுக்கு கம்மியாகிறதுல பெருசாக இருக்காது. ₹1 சேவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் பேட்டரிக்கு, ஓகேங்களா? 1 லட்சம் 1 மில்லியன் ஃபோன் செல் பண்ணுறப்போ ஒரு ரூபா சேவ் பண்ணால் கூட அவனுக்கு 1 மில்லியன் சேவ் ஆகுது, ரைட்டா? இது அந்த பேக்கேஜிங்கில். ஏன்னா நீ ஒரு கம்பெனி கிட்ட இருந்து பேட்டரி வாங்குறப்போ அதுக்கு பேக்கேஜிங்கு, அதுக்கு பிராண்டு, அதுக்கு எல்லாம் பிரிண்ட்டு காஸ்ட்டு தானே, அதெல்லாம் கூட அவனுக்கு சேவ் தான், ஓகேங்களா? ஸோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னா, நீங்கள் தனியாக பேட்டரி போடுறப்போ ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே சால்டர் வைக்கிறப்போ அது வந்து சிப்போடையே சேர்ந்து வரும். ஸோ அது வகையில் அவங்க சொல்கிறாங்க பர்ஃபார்மன்ஸ். பட் அது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் உண்மையாக சொல்ல போனால் அதில் அட்வான்டேஜ் தான் இருக்குது. தனித்தனியாக இருக்கிறது தான் அட்வான்டேஜ் அதிகம். நிறைய பிஸ்னஸ் ரீசன்ஸுக்கு தான் நமக்கு அப்படி ஃபோன் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இதுதான் பர்ஃபார்மன்ஸ். இவங்க சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் தப்பு. இது எப்படின்னா, இது எப்போ பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாடியூல்ஸை கூட இன்க்ளூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து C++ல சி லாங்குவேஜோட மாடியூல்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், ஓகேங்களா? தெரியுமா? ஜாவால கூட மற்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? முடியும். அதுவும் மாடியூல தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ மார்ஷலிங்னு சொல்லுவாங்க, அல்லது சீரியலைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும் நடுவில் வந்து பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மாடியூல்ஸுக்கு நடுவில் ஒருவேளை மாடியூலை வந்து சீரியலைசேஷன், டேட்டா ஷேரிங்லாம் வந்து பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி மாடியூல்னா இதுவும் இருக்கும். டேட்டாவை மோஸ்ட்லி பாஸ் பண்ணுறப்போ வந்து சேம் லாங்குவேஜ்னா பிரச்சனை இருக்காது. மற்ற லாங்குவேஜோ இல்லை வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதோ இருந்தால் சீரியலைசேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த டைமில் சம்டைம் பர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகலாம், ஓகேங்களா? பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் வந்து நிறைய அதெல்லாம் இக்னோரபிள், அந்த அளவுக்கு தான், ஓகேங்களா? இப்போ இது ஏதோ முட்டாள்தனமாக இருக்குப்பா இங்கே போட்டிருக்குது, ஏதோ சைட்டில் அந்த முன்னாடி சைடில் காப்பி பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. மெமரி கன்சப்ஷன்னா அதனால ரொம்ப பெருசாலாம் எதுவும் எடுத்துக்காது. இதெல்லாம் பக்கா இது முட்டாள்தனமான ஒரு ஆன்சரு. இப்போல்லாம் இன்னைக்கு இருக்கிற மேபி இது என்னைக்குன்னு தெரியல எனக்கு, 2000 எவனோ காப்பி பண்ணி தான் போட்டிருக்கான் அந்த சைட்டில். இதெல்லாம் வேலிடே இல்லை இன்னைக்கு. இது மாதிரிலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒன் ஆஃப் த குட் ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். மாடுலர் ப்ரோக்ராமிங்கிற ஒன் ஆர் பெஸ்ட் இது வந்து அட்வான்டேஜ் ஆஃப் பெனிஃபிட் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங் வந்து
டெஸ்டிங்க்கும் டீபக்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும். யூனிட் டெஸ்ட் நல்லா இன்னும் டெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. அண்டு நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங், ஓகேங்களா. மாடியூல் இன்டகிரேஷன் உருப்படியாக மாடியூலை எழுதியிருந்தால் அது ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஏதோ டுபாகர் மாதிரி எழுதிருக்கானுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா அதையே அட்வான்டேஜாக போட்டிருப்பான். இந்த இது எவனோ ஒரே ஆள் எல்லாத்தையும் காப்பி பண்ணி சும்மா லைட்டாக மாற்றிருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது பார்த்தா. இங்க பாத்தீங்களா என்ன போட்டிருக்கான்? easy to test. அங்க என்ன போட்டிருந்தான்? போட்டிருந்தான் அது போட்டிருந்தான். ஸோ அது தப்பு, ஓகேங்களா. டெஸ்டிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும். எவ்வளோ மாடுலராக இருக்க கூட அவ்வளோ ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபோனு மொத்தமாக டெஸ்ட் பண்ணுறது ஈஸியாக, பேட்டரியை மட்டும் தனியாக இருந்தால் அந்த பேட்டரியை மட்டும் தனியாக டெஸ்ட் பண்ணுறது ஈஸியாக? தனியாக டெஸ்ட் பண்ணுறது தனியாக இருந்தால் தான் ஈஸி. பேட்டரியை மட்டும் கூட தனியாக டெஸ்ட் பண்ணி போடலாம், ரைட்டா. ஸோ அப்படி இருந்தால் தான் ஈஸி. அது வந்து ரெடியூசஸ் சான்சஸ் ஆஃப் பக்கு எல்லாமே. இது மெமரிலாம் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுன்றது பக்கா போய் இது அவனும் போகிறது இதுதான். சரி, எனிவே அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குல்ல. அந்த மாடியூல்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்லவே இல்லை 2015 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து மாடியூல் மாறி எழுதுறதுக்கு சில பேக்கேஜஸ் என்பிஎம்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, சில லைப்ரரிஸ் மாடியூல் மாதிரி ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி சில லைப்ரரிஸ் எழுதி வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் 1995 இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 25 வருஷமாக வந்து மாடியூலே இல்லை. ஆனால் மற்ற லாங்குவேஜ்லாம் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவனுங்க எப்படியும் எடுத்துன்னு வர மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. காமன் மாடியூல்ஸ்ன்னு சொல்லி, சிஸ்டம் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்துருச்சு மாடுலர் கோடை எழுதி லோட் பண்ணுறதுக்கு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் என்னது? கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் ஷேரபிலிட்டி, ஓகேங்களா. நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த சைட் பண்ணாலுமே நம்ம ஃபுல்லாக பண்ண மாட்டோம். எவனோ எழுதிருக்கிற கோடெல்லாம் எடுத்து கடன்னு போட்டு முடிச்சிருவோம். ஸோ அது மாதிரி ஷேர் பண்ணணும்னா அது நல்ல மாடுலராக இருக்கணும்ல. மாடியூல் சப்போர்ட் பண்ண தானே. ஆனால் நம்ம லாங்குவேஜில் தான் மாடியூல்ஸே இல்லையே. அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, நல்லா இருக்கணுன்றதுக்காக மாடியூல் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு அதை ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செஞ்சுது. பட் ட்ரை பண்ணாங்க. ஒரு இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், அதே டைமில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்தது. என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருந்தது. that is trying to improve a module system in JavaScript. அதாவது improve கூட இல்லை, introduce a module system. அவங்க ஒரு ட்ரை பண்ணாங்க மாடியூல் சிஸ்டம் மாதிரியே ஒரு இது ஜாவாஸ்கிரிப்ட் வச்சே பண்ணுறதுக்கு. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பவர்னு ஒன்று இருந்தது, பவர் காம்பவுண்ட்ஸ்னு இருந்தது. அதுவுமே ஒரு மாடியூல் சிஸ்டம் தான். இன்னொன்று வந்து யூஎம்டின்னு இருந்தது, யூனிவர்சல் மாடியூல் சிஸ்டம். யூஎம்டி, யூனிவர்சல் மாடியூல் டெஃபினேஷன். அது ஒரு ஃபார்மேட், ஓகேங்களா. எல்லாமே ஒரு ஃபார்மேட், அவ்வளோதான். அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா அது மாடியூல் மாதிரி ஒர்க் ஆகும் கோடில். அந்த மாதிரி அவங்க லைப்ரரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காமன் ஜேஎஸ்ன்னு இருந்தது. இதெல்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா மாடியூல் சிஸ்டம்ஸ் நேட்டிவாக லாங்குவேஜில் இல்லாத டைமில் அந்த மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி கோடை பண்ணுறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பாப்புலர் நான் சொல்கிறது. இது தவிர்த்து நிறைய இருந்தது. பட் எனிவே அந்த தேவை வந்து இனிமேல் இல்லை. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே வந்து நேட்டிவாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எடுத்துன்னு வந்துட்டாங்க, மாடியூல் சிஸ்டம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. சார் அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு மாடியூல் எழுத போகிறேன்ப்பா. மாடியூல் எழுதுறேன், அது எப்படி மாடியூல்னு சொல்கிறது என்னோட ப்ரௌசர் HTML-க்கு அப்படின்னா, முதல்ல ஒரு மாடியூல் எழுதிட்டு அப்புறம் பார்க்கலாம். mat.js அப்படின்னு நான் ஒரு மாடியூல் எழுதிக்கிறேன். இதில் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இம்போர்ட் எதுவும் இல்லை எனக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ண போகிறேன். இம்போர்ட் சின்டாக்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஏதாவது மாடியூல் இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாடியூலாக இருந்தால் இம்போர்ட்டுன்னு போட்டு இப்படி போடலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு பாத் ஏதோ ஒரு பாத் இருக்குங்களா, இப்போ ஏதோ ஃபோல்டரு abc.js இப்படி போடலாம்.
அதுலேருந்து ஏதாவது வேல்யூஸ்லாம் வேணும்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இப்படி எழுதலாம். இப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ எதுவும் அந்த மாதிரி இல்லை. நானே ஒரு மேத் லைப்ரரி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். கான்ஸ்ட் ஆட். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது எவ்வளோ பெருசாக வேணா இருக்கலாம், ரைட்டா? பெருசாக ஏதாவது எழுதி அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சரி. நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் தான், ஓகேங்களா? ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணாமல் எழுதுனா அது வந்து வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து ப்ரைவேட். இப்போ இந்த சப்பு வந்து வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது, தட் இஸ் ப்ரைவேட். ஏன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணல, ரைட்டா? எக்ஸ்போர்ட் பண்ணனா ப்ரைவேட்டாக தான் இருக்கும், மாடியூலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகே, சரி, ஃபைன். இதெல்லாம் எழுதிட்டீங்க. இதை எப்படி வந்து HTML இம்போர்ட் பண்ணுறது? நல்லா கவனிங்க. ஸ்கிரிப்ட் டேக் நார்மலாக போட்டுருவோம், இப்படி தானே போடுவோம். லோட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? சோர்ஸ் போட்டு math.js இப்படி தானே போடுவோம். இப்படி போட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியாது, மாடியூல், ரைட்டா? இப்போ நார்மலாக ஒருவேளை நான் இப்படி எழுதியிருந்தா இது மாடியூலே இல்லை. எப்போ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் மாடியூல்னா அதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் அது வந்து மாடியூல் ஃபைல், ஓகேங்களா? அண்ட் இப்போ நான் இது இப்படி போடாமல் இருந்திருந்தா எல்லாமே பப்ளிக் தான். நான் இப்படி லோட் பண்ண உடனே இங்கே எல்லாமே யூஸ் பண்ண முடியும், ஆமாம் தானே? இங்கே ஆட்னு கால் பண்ணிருக்கலாம், ரைட்டா? போட்ட உடனே பிரிண்ட் ஆயிருக்கும், ஆன்சர்லாம் வரும். சாரி, index.html, சாரி, இங்கே போட்டிருக்கேன். இங்கே இருக்கு. ஒரு நார்மல் ஸ்கிரிப்ட்னா நான் ஆட் பண்ண உடனே வேல்யூ வரும், ரைட்டு தானே? ஒருவேளை எப்போ நான் வந்து இங்கே எக்ஸ்போர்ட்னு போடுறனோ அப்போ இது ஒரு மாடியூல் ஆயிரும். அதாவது நல்லா கவனிங்க, இது டிம் ஆயிடுச்சு. நான் இது இங்கே எக்ஸ்போர்ட்னு போட்டோம்னா இது ஒரு மாடியூல் ஃபைல். அதனால வந்து நான் எக்ஸ்போர்ட்டட் மெம்பர்ஸ்லாம் வந்து டிம் ஆயிடுச்சு, ஏன்னா அதெல்லாம் வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. எப்போ மாடியூலோ அது எரரும் வந்துச்சு பாருங்க. ஏன் சொல்லுங்க? மாடியூல் ஃபைலாக இருந்தால் அது இங்கே ஒரு ஸ்பெஷலாக சொல்லணும், நீங்கள் அதுக்கு தெரியாது இல்லை ப்ரௌசருக்கு, அதனால தான் சொல்லணும். நீங்கள் டைப்பு மாடியூல்னு போடணும், அப்போ தான் அதுக்கு தெரியும் இந்த மாடியூல் ஃபைலு அப்படின்ட்டு. அதர்வைஸ் இட் வில் ஃபெயில், ஓகேங்களா? இது இப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் போட்டாலே அது மாடியூல் ஃபைலு. இங்கே HTML நீங்கள் அது லோட் பண்ணுறப்போ நீங்கள் இங்கே மாடியூல்னு சொல்லணும், அப்போ தான் அதுக்கு வந்து தெரியும், அதர்வைஸ் இட் வில் ஃபெயில். இப்போ எரர் வருது, இப்போ கூட எரர் வருது பாருங்க. ஏன் சொல்லுங்க? மாடியூல் போடலன்னா அது ஒரு வேற எரர், அது வந்து ஃபைல் லோடிங்லேயே எரர் வந்துடும். சின்டாக்ஸ் எரர், எக்ஸ்போர்ட் டிக்ளரேஷன், அதாவது அந்த சின்டாக்ஸே ஒர்க் ஆகாது. நீங்கள் டைப் மாடியூல்னு போட்டால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். சரி, அப்புறம் இங்கே மறுபடியும் எரர் வருது. ஏன் சொல்லுங்க? நான் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும் போதுமா? அது யூஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இம்போர்ட் போட்டு தான் யூஸ். இம்போர்ட் பண்ணவா? எப்படி? ஆட் பேர் வச்சு இம்போர்ட் பண்ணுவோம். இதுதான் இப்போ இது பேர் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட்னு வாங்கப்பா. இந்த நேமை நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், அதனால நேம்டு எக்ஸ்போர்ட்னு வாங்க. அப்போ நேம்டு எக்ஸ்போர்ட் எப்படி இம்போர்ட் பண்ணணும்? நேம்டு இம்போர்ட்னு வாங்க. அதாவது அதோட பேர் கரெக்டாக அதே பேர் வச்சு தான் இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்ணுறது? ஃப்ரம் எங்கேருந்து போடுறது? ./math.js ஓகேவா? போட்டுக்கலாம். இது தேவையே இல்லை, இப்படியே பண்ணலாம், ஓகேங்களா? ஓகேவா? சரி, பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா பார்க்கலாமா? இம்போர்ட் டெக்ளரேஷன் மே only appear
அட் த டாப் லெவல் ஆஃப் மாடியூல். அப்போ இதுவும் மாடியூல் இல்லையா? அதுவும் சொல்ல. அப்போ டைப் மாடியூல். மாடியூலுக்குள்ள இம்போர்ட் யூஸ் பண்ணலாமா? தப்பு இல்லைல்ல, இம்போர்ட் யூஸ் பண்ணலாம். ஒர்க் ஆகுதா? புரியுதா? அதே மாதிரி நான் இதுக்குள்ள ஒரு வேரியபிள் போட்டால் கூட அது ப்ரைவேட் தான், அது நீங்கள் வெளியிலலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படியெல்லாம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு மாடியூல் ரைட்டா? இது ஒரு மாடியூல். அதில் வந்து நான் math.js அது ஒரு மாடியூல். அதுலேருந்து நான் வந்து இந்த மாடியூலுக்குள்ள ஆட்ன்றது இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஓகே தானே? புரியுதுல்ல? அப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை, மாடியூல் ஃபைலை எப்போ அது ஒரு மாடியூல் ஃபைல்னு சொல்லுவோம்? இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான். அண்ட் அதை எப்படி லோட் பண்ணணும்? லோட் பண்ணணும்னா டைப் மாடியூல்னு கொடுக்கணும். அது இன்லைனாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும். இப்போ இன்லைனில் இருந்தால் கூட பாருங்கள், அதாவது இன்டர்னலாக இருந்தால் கூட டைப் மாடியூல்னு போட்டால் தான் யூ கேன் யூஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம். ஓகேங்களா? இது ஏன் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் எடுத்துன்னு வந்தாங்கன்னா, முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ரைட்டா, அந்த பழைய ஜாவா ஸ்கிரிப்டுக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியணும் ப்ரௌசருன்றதுக்காக தான் டைப் மாடியூல்னு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அதை வச்சா தான் அது ஒர்க் ஆகும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம். HTML ப்ரௌசரில் நீ இது போட்டாலே இது மாடியூல் தான், ஆனால் அது ப்ரௌசருக்கு தெரியணும்னா எப்படி தரணும்னா இப்படி. இது ப்ரௌசரில் மட்டும்தான், HTML மட்டும்தான். மற்ற இப்போ ஒரு Node.js-க்குலாம் போனீங்கன்னா அங்கே வேற ரூல் இருக்கலாம். அங்கே மாடியூலை எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்கன்னா அங்கே வேற மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியாது. அங்கே ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். இது வந்து HTML. ஏன்னா அங்கே HTML-லாம் இருக்காது. Node.js போனீங்கன்னு வச்சுங்களேன், அதில் HTML-லாம் இருக்காது. ப்ரௌசரில் தான் HTML இருக்கும். ஓகேங்களா? சரி, ஆட். இப்போ இதே விஷயத்த நான் இங்கே எந்த எக்ஸ்போர்ட், ஓகே ஆட் போட்டிருக்கேன். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கு. இது நேம்டு எக்ஸ்போர்ட் மேலே பண்ணியிருக்குது. இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். டிஃபால்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. இதோட அட்வான்டேஜ் என்ன? நீ எதுவுமே இப்படி பேர் போடாம சும்மா இங்கே ஏதோ XYZன்னு போடுறேன்னு வச்சுக்கேன், இப்போ என்ன வரும் இதுக்குள்ள? நீங்க டிஃபால்ட்டா என்ன எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அதுதான் இங்க டிஃபால்ட்டா வரும். அதாவது நீ பேர் போட்டா ஓகேப்பா, நான் இதுதான் ஆடை வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கு. ஓகேவா? புரியுதுங்களா? இது மற்ற லாங்குவேஜ் தெரியுமா? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்லாம் இருக்கா? இந்த மாதிரி டிஃபால்ட் எல்லாம் பார்த்தது என்ன? ஓகே, இதுல வந்து கேள்விப்பட்டது. ஓகே, இது வந்து நேம்டு எக்ஸ்போர்ட், இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னா என்ன? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னா இது வந்து நேம்டு இம்போர்ட். அதாவது ஒரு நேம் ஆட்ன்ற நேம் வந்து எக்ஸ்போர்ட் ஏதாவது ஆயிருந்தா அதை எடுத்துட்டு வான்னு சொல்லுது. இது எடுத்துட்டு ஏதோ ஒன்று போடுறேன், இதுக்கு பேர் டிஃபால்ட் இம்போர்ட். அதாவது அங்கே டிஃபால்ட்டாக என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும் அது இங்கே வந்துடும். அது அங்கே என்ன பேரில் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லைப்பா, அது அப்படியே இங்கே நீ என்ன பேரில் வேணால் வாங்கிக்கலாம். ஏன்னா அது டிஃபால்ட், நீ இம்போர்ட் பண்ணாலே அதுதான் வரும். இப்படி போட்டா அந்த வேரியபிளுக்குள்ள அங்கே என்ன இருக்கோ அது வந்துடும். ஸோ வந்துடுச்சு. அந்த வேரியபிளுக்கு என்ன இருக்கு? ஆட் தான் இருக்கு. நீ என்ன வேணா போடலாங்க, இந்த சப்பு கூட போடலாம். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் சப்பு கூட போடலாம். சப்ட்ராக்ஷன் ஆகுது ரைட்டா? சப்ட்ராக்ஷன் ஆகுது. ஏன்னா நீ டிஃபால்ட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட் இம்போர்ட் பண்றப்ப என்ன வரும்? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் என்ன நடந்திருக்கோ அது வரும். ஒருவேளை நீ எதுவுமே டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணல, என்ன ஆகும்? எரர் வரும். ஓகேவா? இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், என்ன நடக்குது? எரர் வந்துச்சு. சின்டாக்ஸ் எரர் வந்து கூட ரன் ஆகல. ஏன்னா நீ எக்ஸ்போர்ட்டே பண்ணல, ஆம்பிகுவஸ், புரியல அது. நீ எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணல, இன்டைரக்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ற, அதாவது இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ற. அப்படின்னா மீனிங் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அதை அசியூம் பண்ணி சொல்றேன். அது வந்து அது புரியல, எதுவும் எக்ஸ்போர்ட் பண்ண நீ. ஓகேவா? சரி, நேம்டு இம்போர்ட்ல இல்லாதது கொடுத்தா என்ன ஆகும்? ஆம்பிகஸ் இன்டைரக்ட் எக்ஸ்போர்ட், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? அப்ப இல்லைன்னா அந்த மாதிரி யாரும் வருது, தெரியுதா? இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ரெண்டே தான்ப்பா, ரொம்ப எதுவும் இல்லை. நேம்டு எக்ஸ்போர்ட், டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். நேம்டு இம்போர்ட், டிஃபால்ட் இம்போர்ட். நீ ஆட் நேம் கூட வச்சுக்கலாம் அதுக்கு பேரு. நீ என்ன வேணா பேர் வைக்க முடியும் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு. ஏன்னா அதுக்கு பேர் வச்சுலாம் இம்போர்ட் பண்ண மாட்டோம், எந்த பேர்ல வேணா இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
நீங்க ரியாக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி இப்படிதான் இருக்கும். ஓகேவா? முக்காவாசியில் எல்லாமே டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க இதுவே வந்து ஆங்குலர்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே நேம்ட் எக்ஸ்போர்ட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, எனிவே இது ஒரு ஃபீச்சர் மாடியூல் சிஸ்டம். சரி, வேற ஏதாவது இருக்கா இதுல ஸ்பெஷல் அப்படின்னா? இருக்கு. ஸ்டார் எக்ஸ்போர்ட் டைரக்டா ஒரு மாடியூல்ல இருக்கிறது ஃபுல்லா இன்னொரு மாடியூல்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 2 மாடியூல் இருக்கு, மேத்து, இன்னொரு மாடியூல் வந்து கார்னு ஒரு மாடியூல் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் இதுல கூட ஒன்று இருக்கு, ஏதோ ஸ்டார்ட் இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் நான் இன்னொரு மாடியூல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாடியூல்ல இருக்கிறதையும் இதுலயும் இருக்கிறதையும் மொத்தமா சேர்த்து, ஓகே, இந்த கார் மாடியூல்ல இருக்கிறதையும் இந்த மேத் மாடியூல்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா, நான் மறுபடியும் இம்போர்ட்டு என்னது இப்படிலாம் எழுத தேவையில்ல. இம்போர்ட் என்ன இருக்கிறதுல ஸ்டார்ட். இப்போ ஒரு 10 இருந்தா 10 வாட்டிலாம் நான் எழுத தேவையில்ல. இப்படிலாம் நான் எழுத தேவையில்லை. அப்புறம் மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இதை. அது ஒரு தலைவலி. ரைட்டா? எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் இப்படிலாம் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி தானே பண்ணணும். இது இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நான் பண்ண தேவையில்லை. மொத்தமாக எக்ஸ்போர்ட் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் போட்டால் போதும். புரியுதா? ஓகே. கார்ல இருக்கிறதும் இதுல இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நான் இங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவுமே இங்கே எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. பட் எங்கிருந்து? கார்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? டைரக்டா எழுதலாம் எக்ஸ்போர்ட். சின்டாக்ஸ் இதெல்லாம் சின்டாக்ஸ் இப்படிலாம் பண்ணலாம். ஷார்ட்டா பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களேன், ஸ்டார். ஓகேங்களா? எரர்லாம் வரல பாருங்க. ஸ்டார் மொத்தமா அதில் கார்ல 4 இருந்தா 4மே எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதில் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் இங்கே எக்ஸ்போர்ட் ஆயிரும் மேத்ல இருந்து. ஸோ யூ கேன் டைரக்ட்லி யூஸ் இட் ஃப்ரம் மேத் இட் செல்ஃப். எனக்கு எல்லாமே வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மேத் ஃபுல்லா வாங்கிக்கலாம்ப்பா. இப்படி வாங்கிட்டு எழுதலாம் மேத் டாட் ஸ்டார்ட். ஓகேங்களா? நீ என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். ஸ்டார் மொத்தமா வாங்குறது. இன்னொரு சின்டாக்ஸும் இருக்குப்பா. இப்போ ஸ்டார்ட்னு இம்போர்ட் பண்றல, இதை வந்து ஆஸ்ன்னு போட்டு வேற நேம் வச்சுக்கலாம் பேர். ஏன்னா ஒரு வாட்டி என்ன ஆகும்னா ஒரே பேர்ல 2 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ல நான் ஸ்டார்ட்னு இம்போர்ட் பண்றேன். இப்போ கார்ல இருக்கிற ஸ்டார்ட்டும் வேணும் எனக்கு. கார்ன்றது வேற ஒரு மாடியூல்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற ஸ்டார்ட்டும் வேணும். இதுல இருக்கிற இப்போ எந்த ஸ்டார்ட் எரர் வரும்ல, தப்பா இருக்குல்ல, ரெண்டும் ஒரே பேர்ல ரீடிக்ளரேஷன். ஸோ அது நான் வேற பேர்ல வாங்கிக்கலாம். ஸ்டார்ட் ஆஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கார் வேற பேர்ல வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இஷ்யூ வராது. நான் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸ்டார்ட்டையும் யூஸ் பண்ண முடியும், ஸ்டார்ட் ஃப்ரம் காரையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே விஷயத்தை தான் பண்றீங்க, அது எப்படிலாம் பண்ணலாம் காமிக்கிறேன், அவ்வளவுதான். பேர்லாம் மாற்றலாம், ரீநேமிங். இது ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் கார்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இல்லை நீ வேற பேர்ல கூட வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ. சரி, புரிஞ்சுதுங்களா மாடியூல? ஓகே. பேசிக்கா இதுல என்ன பெனிஃபிட்னா, நமக்கு உள்ள இருக்கிற எந்த கோடையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாம ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்க ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணாம விட்டுட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் இது விட்டுறேன், என்னால் ஆக்சஸே பண்ண முடியாது. இது ஓன்லி இன்டர்னல். இங்க நான் என்ன வேணா இம்ப்ளிமெண்டேஷன் என்ன வேணா இருக்கலாம், நான் கொடுக்குற ஏபிஐ சர்ஃபேஸ் மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோட் ஷேர் பண்ணுறதுக்குலாம். ரைட்டா? என்பிஎம்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுவீங்க ஃபியூச்சரில், அது எல்லாமே இந்த மாதிரி மாடியூல்ஸ் தான். ஓகேங்களா?
ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சரி, மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து இன்னும் ஒரு 1 or 2 கிளாஸஸ்ல முடிஞ்சிடும் ES6. அதுக்கப்புறம் வந்து we will go for இது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேங்களா? இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க. இது எல்லாமே கோயிங் ஃபார்வர்டு யூஸ் பண்ணுவீங்க. சரிங்க, கண்டிப்பா யூஸ் பண்றப்போ முழிக்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? இப்பயே பார்த்துருங்க நல்லா.